மாசிமகம், சங்கடகர சதுர்த்தி மற்றும் தீர்க்க சுமங்கலி வரத்தை பெற முழுமுதற் விநாயகரை பூஜிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை சிறு கதையின் மூலம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கமலா என்ற பெண் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தில் பல சிக்கல்களை எதிர்கொண்டாள். கணவரின் வேலை நிலைமை சரியாக இல்லை, குழந்தை வரம் கிடைக்கவில்லை, மேலும் வீட்டு அமைதியையும் பாதிக்கப்பட்டது. தனக்கு உதவ எதையாவது செய்ய வேண்டுமென்று எண்ணி கோயில்களுக்கு சென்று வழிபட்டாள். ஒரு நாள் அவள் நம்பிக்கையான குருவான ஒருவர் மாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி நாளில் முழுமுதற் விநாயகரை பூஜித்தால் தீர்க்க சுமங்கலி வாழ்வு கிடைக்கும் என்று கூறினார். செங்கமலா இதை மிகவும் ஆழமாக எடுத்துக்கொண்டாள். அந்த நாளில் அதிகாலை எழுந்து புனித நீரால் குளித்து புதிய உடை அணிந்து வீட்டிலேயே ஒரு சிறிய விநாயகர் சிலையை வைத்து பூஜை செய்ய தொடங்கினாள். மஞ்சள், குங்குமம், செம்பருத்தி மலர், அரளி மலர் கொண்டு விநாயகரை அலங்கரித்தாள். அவள் மனதார நினைத்து ஓம் கணபதையே நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டாள். அவளது விரத வழிபாடு காலை முழுவதும் உபவாசம் இருந்து தீபம் ஏற்றி தூய மனதுடன் விநாயகரை வழிபட்டாள். நேரம் தவறாமல் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகருக்கு கருப்பட்டி, தயிர், பச்சரிசி போன்ற நிவேதனங்கள் வைத்தாள். கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் செய்து நேரம் பார்த்து சந்திரனை தரிசித்து விரதம் முடித்தாள். அந்த இரவே செங்கமலா ஒரு அதிசயமான கனவு கண்டாள். விநாயகர் சிறிய குழந்தை வடிவத்தில் வந்து அவளது கண்களை கண்டதும் ஒரு சிரிப்புடன் உன் கவலைகளை நான் களைந்து விடுவேன் என்று சொன்னார். அடுத்த மாதத்திலேயே அவளது கணவருக்கு நல்ல வேலை கிடைத்தது. ஓராண்டுக்குள் அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. விநாயகர் கருணையால் அவளது வாழ்க்கையும் சரியாகிவிட்டது என்பதை அவள் நன்றியுடன் உணர்ந்தாள். இன்று செங்கமலா அனைவருக்கும் மாசிமகம் மற்றும் சங்கடகர சதுர்த்தி அன்று முழுமுதற் விநாயகரை வழிபடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் என்று கூறிக்கொண்டிருக்காள். இதுவே முழுமுதற் விநாயகர் தரிசனத்தால் கிடைத்த ஒரு பக்தியின் திருப்தி நிறைந்த வாழ்க்கை. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.